செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் பர்சன் எழுத போகிறீங்க கோட்டல் எக்ஸாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட் பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் கண்டிப்பாக புதுசாக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்போ நீங்கள் 10th பப்ளிக் எழுத போகிறீங்க. புதுசாக எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி சென்டம் அடிக்கிறது, எப்படி பாஸ் பண்ணுறது, எப்படி ஆவரேஜ் மார்க் எடுக்குதுன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஓகேவா. ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்டு ஓகேங்களா. 14 ஒன் வேர்டு. ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் புக் பேக் பண்ணிங்க. 15 ஒன் மார்க் புக் பேக் பண்ணிங்க. புக் பேக் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் மீட்டம் ஜனவரி வரும் தெரியுமா, அப்போலேருந்து நீங்கள் இன்டீரியர்லாம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்கள் ஆஃப் இயர்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இன்டீரியர்லாம். இப்போதைக்கு நீங்கள் புக் பேக்கை தரவு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா, 1 மார்க் 7 மார்க் பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள் 8, 9, 10, 11 பாருங்கள். 8, 9, 10, 11. அடுத்து பாருங்கள் 12, 13, 14, 15. ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 2 மார்க்ஸ் பகுதி 2ல் பிரிவு 1ல் உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா. ஸோ 6 2 மார்க் எடுத்துருக்காங்க. 6 நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். அந்த கம்பல்சரி பற்றி உங்களுக்கு திருக்குறள் கேட்டிருப்பாங்க ஓகேவா. செயல் என நினைவேற்றும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. செயல்னா என்ன திருக்குறள் முடியும், எனக்கே ஞாபகம் இல்லை. எப்போ படித்தது 10th 10th பர்சன்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு. செயல் ஏதாவது படிச்சிருப்போம் திருக்குறள் ஏதோ ஒன்று இருக்கும், மார்க் பண்ணால் இருக்கும் ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. போன வருஷம் 10th போன பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. அது கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கவே நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ என்னன்னு தெரில அதுக்கு. ஸோ பாருங்கள், இதான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்த பிரிவு 2 பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். கிராமர் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ பழமொழிகள் நிரப்பி எழுதுக, பகுதிவழக்கம் தருக, கலைச்சொற்கள் தருக, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒன்றிணைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிராமர் கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும். இங்கிலீஷ் எப்படி எழுதுவீங்களா, ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் எழுதுவீங்களா, அந்த மாதிரி தமிழ்லையும் 22, 23, 24, 25, 26 5 மட்டும் எழுதுனா போதும். உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 7, 5 எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள் 27, 28 பாருங்கள். மரபு சொல்றதை பேர் எழுதுக. திவாக்கா அணியின் வகைகள் யாவைன்னு கேட்குறாங்க. திவாக்கா அணியின் வகைகள் யாவைன்னு கேட்குறாங்க. நான் தாவேக்கான்னு நினச்சேன், அது அரசியலில் போயிடும்ல ஓகே, அதை பற்றி பேச வேணாம் நம்ம. ஸோ அடுத்த பகுதி 3 பாருங்கள், உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ். 29, 30, 31 இந்த 3ல் ஏதோ 2 எழுதுனா போதுமானது. கம்பல்சரியில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த 2 வேணால் எழுதலாம். நீங்கள் 30 கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 10 எடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கிலீஷ் நீங்கள் எழுதி தெரியுமா. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணால் உங்களுக்கு பேராகிராஃபே இருக்கும் தெரியுமா. அதே தான் சேம் இங்கேயும். அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணால் உங்களுக்கு மேலேயே இருக்கும். அதை எடுத்து எழுதினா போதும். உங்களுக்கு 3 மார்க், டோட்டலாக 3 மார்க். அப்போ 29, 31 2 1 எழுதிக்கோங்க, 3 மார்க் ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த பிரிவு 2 பாருங்கள், உங்களுக்கு 34, 35 33, 34, 35 ஓகேவா. ஸோ இந்த 3ல் கண்டிப்பாக நீங்கள் 2 எழுதி ஆகணும். அதில் ஒரு கம்பல்சரி 34 கொஸ்டின் கம்பல்சரி அடிப்பெறாமல் எழுதுக, மனப்பாட பகுதி ஓகேவா. சிறுதாம்பு தொடுத்தன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முடியும் முல்லைப்பாட்டு பாடலை எழுதுன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா அருளை பொறுக்கி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தொடங்கும் நீதி வெண்பா பாடல்கள் எழுதுன்னு கேட்குறாங்க ஓகேவா. 2 1 எழுதுனா போதுமானது. நீங்கள் அப்புறம் 32, 33 கண்டிப்பாக 1 எழுதி ஆகணும். அது 2 எழுதி ஆகணும். இப்போ 34 கண்டிப்பாக எழுதி ஆகணும் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கப்பா, பகுதி 3 பாருங்கள், உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். 35, 36, 37 இந்த 3ல் அதே போல் தான் 2 எழுதுனா போதுமானது. தற்கொலை பேற்றணியை விளக்குங்க. தற்கொலை பேற்றணி ரொம்ப ஈஸி, அது எழுதிருங்க. அப்புறம் அழகிட்டு பைப்பில் ரொம்ப ஈஸி 37 அது எழுதிருங்க. அவ்வளோதான். 36, 37 டோட்டலாக 3 மார்க் 6 மார்க் அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பகுதி 5 பாருங்கப்பா, உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 38 பாருங்கள், 38, 39, 38 கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஸோ உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களை நீங்கள் செய்த விருந்தோம்பலை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, எழுதிக்கலாம். நீங்கள் ஒன்றாவே எழுதிக்கலாம். அடுத்து 39 பாருங்கள்.
மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயக்கின் வரம் என்னும் தலைப்பிலின் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையனா ஒரு கட்டுரை காம்படிஷன் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அவனுக்கு பையனா பாராட்டு விதமாக நீங்கள் கடிதம் எழுதுறீங்க, அது ரொம்ப ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்போ 40 பாருங்கள், காட்சியை கண்டு கவிஞர் எழுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த பிக்சரில் வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும், அசால்ட்டாக உனக்கு 5 மார்க்கு. அப்போ 41 பாருங்கள், நூலக உறுப்பினர் படிவத்தை எழுதுக. படிவம் எழுதிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி, படிவம்லாம் எழுதிடுவீங்க. 41 40 39 3 ஆச்சா, அப்புறம் 30 எழுதிடுவீங்க, 4 ஆச்சு. அப்போ 42 பாருங்கள், 42 என்னாச்சு, பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எழுதிடலாம், நீங்கள் அதை எழுதிடலாம், மேக்ஸிமம் அது எழுதிடுங்க. இல்லை 42லேயே இருக்காங்க, மொழிபெயர்ப்புன்னு கேட்டிருக்காங்க, அது வேணாம். மொழி பெயர்கள் கேட்குறாங்க, அது வேணாம் உங்களுக்கு. 42ல் எழுதிக்கோங்க, ஓகேவா, ரொம்ப ஈஸி. அடுத்து ஃபைனலாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா, நெடுவினா பகுதி 5, ஓகேங்களா. ஸோ 8 8 8 24 மார்க் டோட்டலாக உங்களுக்கு. 43 44 45 எல்லாத்தையுமே உங்களுக்கு 2 இருக்கும். அந்த 2 நீங்கள் ஒவ்வொரு எழுதுனா போதுமானது, ஓகேவா. ஸோ நடுவினா பொறுத்த வரைக்கும் குறிப்பிச்சிருக்கம் போட்டு எழுத மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அந்த அதுக்கு வேணால் குறிப்பிச்சிருவேன், இல்லைனா குறிப்பிச்சிருக்கம் போடாதீங்க. மற்றபடி குறிப்பிச்சிருக்கம் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு வரும், ஓகேவா. குறிப்பிச்சிருக்கம் போட்டால் பேஜ் நல்லா ஃபில் ஆகும், அந்த பேஜ் ஃபில் பண்ணால் நீங்கள் அதிகமாக எழுதலாம் உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும், ஓகேவா. தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th பேர் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் எழுதுறீங்க, கண்டிப்பாக பயம் பத்திரமெல்லாம் இருக்கும். அந்த பயம் பத்திரம்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ போக போக எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணி வரேன். நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனல் சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும், ஓகேவா. டோன்ட் வரி, நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஓகே சார், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க, ஓகேங்களா. ஓகே சார், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.